கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. வார்த்தையோட தினம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 43 அதிகாரம் 1 இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டித்தேன் யாக்கோபு, அதுக்கப்புறம் நான் உன்னை உருவாக்கினேன் இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்குனேன்னு சொல்றாரு. யாக்கோபாய் சிருஷ்டித்து இஸ்ரவேலை உருவாக்குறாரு. பாருங்க, God created as Jacob and formed as Israel. அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 20 வருஷம். லாபான் வீட்டில் ரொம்ப 20 வருஷமான பயங்கரமான கஷ்டம். நிறைய பேர் அவனை ஏமாற்றினாங்க, நிறையா காரியங்கள் அவனுக்கு விரோதமாக நடந்தது. 10 முறைக்கு மேலே லாபான் ஏமாற்றினார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு காலங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு உருவாக்கக்கூடிய காலங்கள் இருக்கும். சில லாபங்கள் ஆண்டவரை அனுமதிப்பார், சில காரியங்கள் ஆண்டவரே அனுமதிப்பார். இதை கண்டு நீ சோர்ந்து போகாத. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் அந்த பத்தான் அரான்லேருந்து ஒரு விடுவிக்கிற காலம் வரும். அந்த காலம் யாக்கோபுக்கு வந்துச்சு பாருங்கள். பத்தான் அரான்லேருந்து பெயர் ஷேபாவுக்கு, தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. வரப்போதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு பயம். என்ன பயம்? வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 32 அதிகாரம் 7 8. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். என்ன பயம் தெரியுமா? 20 வருஷம் முன்பாக தன்னுடைய சகோதரனை நான் ஏமாற்றினேனே, அவர் என்னை கொலை பண்ணுவார்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போகிறேனே, என் சகோதரனை கண்டா என்னை கொலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்புகிறாரு. ஆட்களை அனுப்புகிற போது அவங்க சொல்கிறாங்க, ஏசா கிட்டத்தட்ட 400 பேரோட நடந்து வராருன்னு. உடனே ரொம்ப பயம். யாக்கோபு பயந்து பிளான் பண்ணுறாரு. உடனே ட்ரிக்கி மைண்ட், உடனே கார்னல் மைண்ட் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உடனே பிளான் பண்ணுறாரு. ஆடு மாடு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பகுதி பகுதியாக ஆடு மாடுகளை பிரித்து, ஒரு சைடு ஏசா விழுந்து அந்த ஆடு மாடுகள் செத்தா கூட அடுத்த பகுதி நமக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்னல் மைண்டு யாக்கோபுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறையா விஷயத்தில் பயந்து நம்ம மாம்ச சிந்தையோடு நிறையா காரியங்கள் பண்ணுறோம், அப்படி தானே? பாருங்கள், நிறைய கிஃப்ட்ஸு ஏசாவுக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படி இந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தேன்னா நிச்சயமாக ஏசா என்னைய கொலை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு கடந்து வராரு. ஆதியாகமம் 32 அதிகாரம், அதே அதிகாரம் 22 நம்ம பார்ப்போம். ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாப்போக்கு என்ற அந்த ஆற்றங்கரையில் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு அங்கே அவன் தனிமையானான். யாப்போக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேயரில் போட்டிருக்கு. யாப்போக்குன்னா காலி, ஒரு எம்டி, ஒரு காலியான ஒரு எம்டி. எல்லாம் இருந்தும் யாக்கோபு இப்போ தனிமையாக இருக்கிறாரு. பாருங்கள், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. மனைவிகள் இருக்கிறாங்க, 4 மனைவிகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொத்து சோகங்கள், 2 பரிவாரங்கள். ஆனால் யாப்போக்கு இடத்துல அவன் தனிமையாக இருந்தான். அவனுக்கு தேவை ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலை இருக்கிறீங்களா? நிறையா சம்பாதிச்சிட்டேன் பிரதர், நிறையா இருக்குது பிரதர், ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வெறுமை, ஆனாலும் எனக்குள்ளே ஒரு தனிமை, ஆனாலும் எனக்கு ஒரு யாப்போக்கினுடைய அனுபவம் எனக்கு இருக்குதே. இந்த அனுபவத்தில் நான் எங்கிருந்து நான் மீள்றது? யாப்போக்கு என்றால் ஜாப்போக். அப்படி என்றால் தனிமையான, ஒரு காலியான, எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவும் இல்லையே, ஒரு வெறுமையான அனுபவத்துக்குள்ள யாப்போக்கு ஆற்றங்கரையில் போகிறார். வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 32 அதிகாரம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடே போராடி. ஆதியாகமம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, ஒரு புருஷன், ஒரு தேவதூதன் யாக்கோபிட்ட பொழுது விடி வரைக்கும் சண்டை போட்டிருக்கிறாரு. கடைசியில் அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ யாக்கோபு சொல்கிறான், நீர் என்னை எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் போக விட மாட்டேன். பாருங்க, எல்லாம் இருந்தும் அவன் ஆசீர்வாதத்தை கேட்குறான். அப்போ ஆசீர்வாதம் என்ன? எர்த்லி மெட்டீரியல்ஸா? இந்த உலகத்துக்குரிய மெட்டீரியலா? அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, நிறைய வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் he needs blessing. அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்னு என்ன? கர்த்தர் தான் நம்மளுடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த உலகமோ இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களோ காரோ பங்களாவோ பேங்க் பேலன்ஸோ அது நம்ம ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு பார்ட்டு தான். மணி ஒரு பார்ட்டு தான். ஆனால் எது உண்மையான ஆசீர்வாதம்? கர்த்தர் தான் என்னுடைய ஆசீர்வாதம். பாருங்கள், ஆசீர்வாதம் வேணும்னு கேட்க போதும் அந்த புருஷர் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? அப்போ தான் யாக்கோபுக்கு ரொம்ப ஒரு ஷாக் ஆகிறாரு. ஐயோ, நான் குதிங்கால பிடிக்கிறவனே. என் பேருக்கு அர்த்தம் யாக்கோபு என்றால் ஹீல் கேச்சர், குதிங்காலை பிடிக்கிறவன். நிறைய பேர் சொல்லுவாங்க யாக்கோபு என்றால் எத்தன் கிடையாதுங்க. எத்தன்கிறது அவனுடைய கேரக்டர். யாக்கோபு என்றால் யாக்கோபின் தேவன்னா எத்தனின் தேவன் நம்ம சொல்லக்கூடாது. யாக்கோபு என்றால் குதிங்காலை பிடிக்கிறவன். எதுக்கு நம்ம குதிங்காலை பிடிப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எதுக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா குதிங்காலை பிடிச்சிடும். எதுக்கு குதிங்காலை பிடிப்பாங்க? தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாதகமாக செய்யணும்னா அடுத்தவங்களுடைய குதிங்காலை பிடிப்பாங்க. அல்லது என்னென்னா அடுத்தவங்களை காலை வாரி விடுறதுக்கு குதிங்காலை பிடிப்பாங்க. இந்த ரெண்டு குணமுமே யாக்கோபுக்கு இருந்தது. ஆமாம் தானே? ஏசாவுடைய காலை வாரி விட்டார். அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்துக்காக ஈசாக்கு காலை அவர் பிடிச்சார். இந்த ரெண்டு குணம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன யாக்கோபு? நீ எத்தனை இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. நீ அடுத்தவனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. தாயின் கருவில் ரெபெக்கா வயிற்றுல இருந்து வெளியே வரப்போதும் ஏசாவுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு தான் யாக்கோபு வருகிறார். யாக்கோபு என்றால் ஹீல் கேச்சர், குதிங்காலை பிடிக்கிறவன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேலாக மாற போற. நீ இஸ்ரவேல் என்ன தெரியுமா? ஆள பிறந்தவன். ரூல் ஆஸ் காட். கர்த்தரை போல நீ ஆள பிறந்தவன். யாக்கோபு, நீ குனிந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும். நீ இன்னும் எத்தனை வருடங்கள் நீ குனிந்த வாழ்க்கை வாழுவ? நீ 20 வருஷம் நீ லாபான்ட்ட ஒரு குனிந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற. ஆனால் நீ ஆள பிறந்தவன். நீ கர்த்தரை போல ஆள பிறந்தவன். உனக்குள்ள நான் நிறைய சந்ததியை பார்க்குறேன் யாக்கோபு. இன்னும் சில நாட்களில் நீ இந்த உலகமே இஸ்ரவேல் என்ற ஒரு கோத்திரம் உலகமே ஆள போகிறது. நீ ஆள பிறந்தவன். அப்போதுதான் யாக்கோபுக்கு நினைவு வந்தது, ஆமால நான் ஆள பிறந்தவன். எனக்கு தேவன் 20 வருஷத்துக்கு முன்பாக எவ்வளவு காரியங்கள் பேசினார். சொப்பனத்தில் பெத்தேலுங்கிற இடத்துல என்னை கொண்டு எவ்வளோ காரியங்கள் செய்ய போகிறேன், நான் ஆள பிறந்தேன்னு சொல்லிட்டு. அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. பாருங்க, பெனியேல் என்றால் த ஃபேஸ் ஆஃப் காட். கர்த்தரை அவன் முகமுகமாய் பார்த்ததினால் அதற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேல் கடந்த போது சூரியன் உதயமாயிற்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெயர் செபாவிலிருந்து 10 நேரனுக்கு போக போதும் பெத்தேல அவனுக்கு சொப்பனம் கண்டிச்சு தெரியுமா? சொப்பனம் தேவன் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமானதுன்னு இருக்கும். 20 வருடம் அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமே ஆகலைங்க. 20 வருடம் அவனுடைய வியர்வைகள், அவனுடைய சம்பாத்தியங்கள், அவனுடைய உழைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபான் திருட்டே இருந்தார். அவனுடைய சூரியன் உதயமே ஆகலை. ஆனால் இங்கே வசனம் ஆவியானவர் இந்த வேதத்தில் தெளிவாய் போட்டிருக்கிறாரு, த சன் ரோஸ். 20 வருடம் கழித்து சூரியன் அவன் வாழ்க்கையில் உதயமாயிற்று. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ யாக்கோபா இருந்தது உண்மைதான், ஆனால் உன்னை இஸ்ரவேலை நான் அழைக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நிச்சயமாக யாக்கோபை உயர்த்தின தேவன் இன்று உங்களையும் உயர்த்துவார். அதுக்கு ஒன்று தான், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நீங்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதம். இந்த மணியெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி நிச்சயமாக உங்களுடைய டெய்லி டிவோஷனில், டெய்லி ப்ரேயரில் நீங்கள் தேவன்கிட்ட கேட்குறது என்னென்னா, கர்த்தரே என் ஆசீர்வாதம், கர்த்தரே என் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பரலோகம் உங்கள் பக்கத்தில் இருக்கும், ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். பாருங்கள், அன்றைக்கி யாக்கோபு தனிமையாக தான் போனார். ஒரு சொப்பனத்தில் யாக்கோபு தெளிவாயிட்டார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், தேவ தூதர்கள் என் கூட இருக்கிறாங்க, பரலோகம் என் கூட இருக்குது. நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், அவரே என் ஆசீர்வாதம். யாக்கோபா இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் ஆகலை. என்றைக்கு அவர் இஸ்ரவேலராக மாறினாரோ அன்றையிலிருந்து தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. I hope this word is very blessed for you guys.
And if so, please share this video to your friends and to your relatives and let them also be blessed. Thanks for tuning into this episode. God bless you. Bye from Dimal.